திருவாசகத்துள் குடியிருக்கும் இன்றைய தலைவர் அவர்கள் சொன்னது போல டாக்டர் வாசுபமாணிக்கனார் அப்படின்னு ஒரு அறிஞர். அவர் இன்னைக்கு என் வேலையில் பாதியை செஞ்சிட்டார். முன்னாடி அதாவது டாக்டர் வாசுபமாணிக்கனாரை பற்றிய ஒரு அறிமுகத்தை தந்து விட்டார். அவர் கம்பன் இறுதி அடிகள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இப்ப பேசுவது ஈற்றடியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முதலடி வேணும்ல. எங்க தொடங்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எங்க தொடங்கணும் அப்படின்னு நான் யோசித்து கொண்டிருந்த போது எனக்கு முதலடி எடுத்து தந்து உதவியவர் என் ஆசிரியர், மரியாதைக்குரிய ஆசிரியர் பெரும்புலவர் ஐயா அவர்கள். அவர் இந்த கம்பன் இறுதி அடிகள் அப்படிங்கிற கட்டுரையை வாசி டாக்டர் வாசுபமாணிக்கனாருடைய அடியை ஒற்றி இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு வழிகாட்டினார். அப்படி வழிகாட்டியருடைய குருநாதரின் திருவடிகளை என் கண்ணில் ஒற்றி இந்த உரையை தொடங்குகின்றேன். இந்த அவையிலே வீட்டிருக்கக்கூடிய ராமாயணமூர்த்தி ஐயா அவர்கள், கம்பன் கழகத்தின் செயலாளர் அவர்கள், வைணவ வாரணம் ஐயா அவர்கள், திருவாசக தேனை தினமும் மாந்தி மக்களுக்கு மாந்து வைக்கின்ற இன்றைய தலைவர் ஐயா அவர்கள், எனக்கு மேடை பேச்சை கற்றுத்தந்த என் ஆசிரியர் திரு ஜான் கணேஷ் ஐயா அவர்கள், மற்றும் உள்ள பேராசிரியர்கள், கம்ப நண்பர்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கம்பன் இறுதி அடிகள் அப்படிங்கிற அந்த கட்டுரையில டாக்டர் வாசுபமாணிக்கனார் அவர்கள் பெரும்பாலும் அந்த படியேற்றம்னா என்னன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே தலைவர் அவர்கள் சொல்லிட்டார். அதை தான் நான் சொன்னேன். எனக்கு நல்ல என்னுடைய வழியை எளிமையாக்கி தந்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு முன்னுரை, நான் சொல்ல வேண்டிய முன்னுரை அவரே சொல்லி என்னுடைய வேலையை லகுவாக்கி இருக்கின்றார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதனால் அவர் தலைவர். ஏன்னா தலைவர் போன பாதையில தான் தொண்டர்கள் பின்னாடி போகணும். அந்த வழியை அவர் போட்டு தந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த படியேற்றம் அப்படிங்கிற முறையில் அமைந்த பல பாடல்களை அந்த கட்டுரையில அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். சுட்டி காட்டின பிறகு இன்னும் இதுல இந்த ஈற்றடியை அணுகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உவமை, அப்புறம் அந்த கதை மாந்தர்களை அவர் சுட்டுகின்ற பாணி, இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் அந்த ஈற்றடியில இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். ஆய்வுக்கான களம் இருக்கின்றது அப்படின்னு சுட்டி காட்டி இருக்கின்றார். இப்போ அவர் சொன்ன மாதிரி அந்த படியேற்றம்ங்கிற பாதையிலையும் நம்ம போகலாம், அல்லது வேறு பாதைகள் இருக்கின்றன அப்படின்னு அவர் சுட்டி காட்டின பாதையிலையும் போகலாம். இப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த ஈற்றடிகளை கம்பசூத்திரம் போல கம்பன் ஒரு இடத்துல ஒரு கேள்வியை வைப்பான் அல்லது ஒரு குறிப்பை வைப்பான். அந்த கேள்விக்கான விடையை அல்லது அந்த குறிப்புக்கான விடையை இன்னொரு இடத்துல வைப்பான். அது மாதிரி ஈற்றடிகள்லையும் சில விஷயங்களை வச்சிருக்கிறான். அப்படி சில ஈற்றடிகளை தொகுத்து பார்த்தால் நமக்கு மேலும் பல வெளிச்சங்கள் இந்த கம்பகாவியத்துல கிடைக்கும். அந்த மாதிரி தொகுத்து பார்க்கக்கூடிய முறையை இதில் நாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு யோசிச்சு அதையே செயல்படுத்தணும். இப்ப இந்த ஈற்றடி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஐயா அவர்கள் சொன்னது போல 4 அடிகள் கொண்ட விருத்தப்பாவுல ஒவ்வொரு அடியிலையும் ஒரு ஈற்றடி இருக்கும். சில நேரங்கள்ல அந்த 4வது அடி ஈற்றடியா இருக்காது. அந்த பாட்டுல தொடர்நிலை செய்யுள்களாக ஒரு 4-5 பாடல்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல்கள் இடம்பெறும். அதற்கு பேரு புலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பாட்டு ஒரு வினை கொள்ளும் அப்படிங்கிறது தண்டி அலங்காரம். இப்படி பல பாட்டு ஒரு வினையை கொண்டு முடிகின்றதுக்கு பேரு குலகம். இப்படி குலகமாக அமைகின்ற பாடல்கள்ல கடைசி பாடலின் ஈற்றடி எதுவோ அதுதான் அந்த பாட்டுக்கான ஈற்றடியாக இருக்கும். நான் இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலை, இந்த குலகத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணலை. இந்த குலகத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஒரு உதாரணம் மட்டும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். குலகத்துக்கான உதாரணம், ராமன் சகோதரர்களோட குருகுலத்துக்கு போய் படிச்சுட்டு திரும்பி வர்றான். வரும்போது மக்கள் அவனை பார்க்க வருகின்றார்கள். மக்கள் எதிரில் வர்றாங்க. சாலைகள்ல நடந்து வரும்போது எதிர் வருகின்ற அவர்களை பார்த்து நலம் விசாரிக்கின்றான் ராமன். அந்த நலம் விசாரிக்கின்ற பாட்டு புலகமாக அமைஞ்சிருக்கு. இவன் நலம் விசாரிப்பது முதல் பாடலாகவும் அந்த நலம் விசாரணைக்கு மக்கள் பதில் சொல்வது 2வது பாடலாகவும் அந்த 2வது பாடலோடு இந்த தொடர் முடிகிறது. இந்த 2 பாடல்களை கொண்ட புலகமாக அது அமைகின்றது. அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். எதிர் வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா அப்படின்னு வரும். எது வினை? அவன் கேட்கிற கேள்வி, எது வினை?
இடர் இலை இனிது நும்மனையும் மதிதரும் குமரரும் வலியர்கொள் எனவே அப்படின்னு அந்த பாட்டு முடியுது. எனவே அப்படி ராமன் கேட்ட உடனே மக்கள் சொல்கின்றார்கள், அகுது ஐய நினை எமது அரசு என உடையே இகுது ஒரு பொருள் அல்ல. நாங்க நல்லா இருக்கிறது ஒரு விஷயமே இல்லை, ஏன்னா உன்னை அரசனாக உடையோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்நாளையும் நீயே சேர்த்து வாழ் அப்படின்னு அவனை வாழ்த்துறாங்க. இம்மலரோன் உகுப்புகள் அளவு உரை நனி புகழ்வார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு முடியுது. அப்ப அந்த உகுபகல் அளவு உரை நனி புகழ்வார் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுக்கான ஈற்றடி. இப்போ இதுல இந்த பாட்டுல இது குலகம்ங்கிறது ஒரு நுட்பம். இந்த பாட்டு ராமனுடைய கூற்றுல வரக்கூடிய அந்த எது வினை அப்படிங்கிறது வினா, இனிது நும் மனையும் அப்படிங்கிறது வினா சொல் இல்லை இல்லையா, அது உடன்பாட்டு வினைமுற்றோட இருக்குது. இந்த உடன்பாட்டு வினைமுற்று கேள்வி பொருள்ல வர்றது. எதிர்மறை பொருளில் கேள்வி பொருளை ஏற்படுத்துவதற்கு பேரு காகுஸ்வரம்னு பேரான். பெரும்புலவர் ஐயா சொல்லி கொடுத்தது காகுஸ்வரம்னு பேரான். இந்த காகுஸ்வரம் அப்படிங்கிற நுட்பத்தை இந்த பாட்டுல கம்பன் பயன்படுத்துகின்றான் அப்படின்னு சொல்றாங்க. இடர் இலை இனிது நும்மனையும் என்பது அந்த காகுஸ்வரம் என்கின்ற இலக்கண நுட்பத்தை சார்ந்தது. இப்போ அந்த குலகம் தனிச்செய்யுள்னு பார்க்காமலே சில ஈற்றடிகளை தொகுத்து இந்த உரையை நான் தயார் பண்ணியிருக்கிறேன். ஒரு படைப்பாளி ஒரு நோக்கத்தோட ஒரு காப்பியத்தை படைக்கிறான். அந்த காப்பியம் படைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு இடத்தில் அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஏதாவது ஒரு இடத்தில் அந்த படைப்பாளி வைத்திருப்பான். அப்படி கம்பனும் ஒரு இடத்துல வைக்கிறான். அவனுடைய லட்சியம் என்ன, அவனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஒரு இடத்துல வைக்கிறான். எந்த மாதிரியான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த காவியத்தை பாடினானோ அந்த நோக்கத்திற்காக ஒரு பாடல் அவன் கம்பன் வைக்கிறான், நகரப்படலத்துல வைக்கிறான். இந்த அயோத்தி நகரத்துல படிக்காதவங்க யாருமே இல்லை. அப்போ படித்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கும் யாரும் இல்லை. எல்லாரும் படிச்சிருக்கும் போது இவன் படித்தவன் அப்படின்னு சொல்லுவதற்கான அடையாளம் அங்க இல்லை. எல்லாருக்கும் எல்லா கல்வி கிடைச்சிருக்கு, சரி, எல்லாருக்கும் எல்லா பெருஞ்செல்வமும் கிடைச்சிருச்சான். கல்வி தவிர எல்லா செல்வமும் அப்படின்னா பொருட்செல்வம் கிடைக்குது, அருட்செல்வம் கிடைக்குது, கல்வி செல்வம் கிடைக்குது, கேள்வி செல்வம் கிடைக்குது. அந்த 16 பேர்களும் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். எல்லாரும் எல்லா பெருஞ்செல்வமும் எய்தலாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ அப்படின்னு சொல்றான். அப்ப எந்த அளவுகோலால் அளவிட்டாலும் இருப்பவர் இல்லாதவர் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாத ஒரு சமதர்மமான சமுதாயம் மலர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக இந்த காப்பியத்தை கம்பன் படைக்க புகுந்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஈற்றடியை அங்கே அமைக்கின்றான். எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ அப்படின்னு. இது கம்பனுடைய அந்த நோக்கம், கவிஞனுடைய லட்சியம் அல்லது கனவு அல்லது ஆசை அல்லது நோக்கம், இதை பற்றிய ஈற்றடி. அப்புறம் அழகு, அணி அழகு இருக்கக்கூடிய ஈற்றடிகள். இப்படி ஈற்றடிகளை தொகுக்கும் போது நான் பார்த்தேன் 10,500 பாட்டுல குறைந்தபட்சம் ஒரு 10% 1000 அடிகளுக்கு மேல நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்குது. அதனால எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, 1-2 மட்டும் சொல்லுவோம் அப்படிங்கிற முடிவுல இன்றைக்கு 2 ஓமை, 2ம் எதிரெதிர் ஓமையா எடுத்து ஈற்றடியில வச்சதை நம்ம பார்க்கிறோம். முதல் ஓமை என்ன அப்படின்னு கேட்டா, 2மே வளர்வதை காட்டுகின்ற, வளர்கின்ற பொருளுக்கான ஓமை. வளர்வதைக்கு, அதாவது ஒரு விஷயம் அல்லது ஒரு பொருள் வளர்கின்றது, அந்த வளர்வதை காட்டுவதற்கு ஓமை சொல்கின்றான். 2 ஓமையும் ஒரே மாதிரியா வளர்வதை காட்டுவதற்கு தான், ஆனா 2 வேற வேற ஓமை சொல்றான். அந்த ஓமைகளை நம்ம எடுக்கிறோம். முதல்ல எங்க அப்படின்னா வாமன அவதாரம். வாமன அவதாரத்தை பேசுறான். வாமன உருவில பகவான் மகாபலிட்ட தானம் கேட்கிறாரு. தானம் கொடுக்க விடாம இடைஞ்சல்கள் வருது, சுக்கிரன் தடுக்கிறாரு. தடுத்த பிறகும் வாமனன் அந்த நீரை தாரை வார்த்து கொடுக்குறான். அந்த நீர் கையில் பட்ட உடனேயே அந்த வாமனமூர்த்தி திரிவிக்ரமூர்த்தியாக வளர தொடங்குகின்றார். அவர் எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறத ஒரு ஓமை சொல்லுகின்றான் கம்பன். எப்படி வளர்ந்தான் அப்படின்னா, உயர்ந்தவருக்கு உதவி ஒப்பவே வளர்ந்தான் அப்படின்னு ஒரு ஓமை சொல்றார். உயர்ந்தவருக்கு உதவி. இப்போ
இங்க பெருமாளுடைய வளர்ச்சியை சொல்வதனாலே, பகவானுடைய வளர்ச்சியை சொல்றதுனால இங்க ஒரு உடன்பாட்டு சிந்தனை உள்ள ஒரு ஓமையை கம்பன் பயன்படுத்துகின்றான். பரம்பொருளின் வளர்ச்சியை சொல்றதுனால, தர்மத்தின் எழுச்சியை அங்க சொல்றதுனால ஒரு உடன்பாட்டு ஓமை, உயர்ந்தவர்க்கு உதவி ஒப்பவே வளர்ந்தான் அப்படிங்கிற ஓமையை ஈற்றடியாக கம்பன் வைக்கின்றான். இப்ப எதிர்மறையாக ஒரு ஓமையை சொல்லணும் வளர்றது. அதை எங்க சொல்றான் அப்படின்னு காட்டா, சூர்பனகை ராவணன்ட்ட போறா மூக்கறுபட்ட பிறகு. அங்க போய் சீதையை பற்றி அவ வர்ணிக்கிறார். சீதையை பற்றி வர்ணிச்ச உடனே ராவணனுக்கு காமம் மிகுகின்றது. அந்த காமத்தினாலே அவன் அவஸ்தைப்படுகின்றான். காமம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போகின்றது. இந்த காமம் எப்படி வளர்கின்றது? இது ஒரு பொருந்தா காமம், தவறான காமம். அதனால இந்த காமம் எப்படி வளர்கின்றதுன்னு சொல்றதுக்கு எதிர்மறையான ஒரு ஓமையை சொல்லணும். எதிர்மறையான ஓமையை சொல்வதற்காக எப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டா, மதியிலி மறைய செய்த தீமை போல் வளர்ந்தது அன்றே சொல்றான். அப்போ ஒரு தர்மத்தின் எழுச்சியை காட்டும் பொழுது, பரம்பொருளின் வளர்ச்சியை காட்டும் பொழுது எப்படி ஒரு உடன்பாட்டு சிந்தனைக்கான ஓமையை பயன்படுத்துகின்றான் கவிஞன். ஒரு பொருந்தா காமம் வளர்வதை காட்டும் பொழுது, ஒரு அழிவுக்கான வேலை வளர்வதை காட்டும் பொழுது எப்படி ஒரு எதிர்மறை ஓமையை காட்டுகின்றான் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ். இந்த நேரத்துல இப்ப ராவணனை பத்தி நம்ம பேசிட்டோம், ராவணனுடைய காமத்தை பத்தி பேசிட்டோம். இந்த இடத்திலேயே ஒரு வேற்றுப்பொருள் வைப்பணி அணி அழகுல அதையும் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கம்ப காப்பியத்துல பாவிகம் அறம் வெல்லும் பாவம் தோற்கும். அது போக அது வழிநெடுக வலியுறுத்துவது என்ன அப்படின்னு கேட்டா, பிறன் மனை நோக்கா பேராண்மையை வலியுறுத்துகின்ற காப்பியம் இந்த ராமகாதை. இதே சூர்பனகை சூழ்ச்சி படலத்துல தான் இந்த காமம் வளர்ந்து கொண்டே போகின்றது ராவணனுக்கு. இங்கே இந்த ஈற்றடியை கம்பன் வைக்கிறான். எப்படி வைக்கிறான்? சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தைதானும் உற்று இரண்டு ஒன்று ஆய் நின்றால் ஒன்று ஒழித்து ஒன்றை உண்ண மற்றொரு மனமும் உண்டோ, மறக்கலாம் வழி மற்ற யாதோ, கற்றனர் ஞானமின்றேல் காமத்தை கடக்கலாமோ. இந்த 3 அடியில வேறு விஷயத்தை பேசுகின்றான். 4வது அடியில அந்த விஷயத்திற்கு சமமான ஒரு பொது பொருளை பேசுகின்றான். அப்போ இதுக்கு பேரு வேற்றுப்பொருள் வைப்பணி. இந்த 4வது அடி, கற்றனர் காமமின்றேல் ஞானமின்றேல் காமத்தை கடக்கலாமோ அப்படின்னு பேசுறான். இப்ப இந்த பாட்டை பத்தி நான் வந்த உடனே ஐயா நம்ம ராமமூர்த்தி ஐயாட்ட கேட்டேன். இந்த பாட்டை பத்தி நான் பேச முன்னாடி உங்ககிட்ட கேட்டிருக்கணும், நீங்க சொல்ற விளக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். அந்த சின்ன இடைவெளியில அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஈற்றடியில உயிர் இருக்கும் அப்படிங்கிறது அறிஞர்களுடைய துணிவு. ஐயா என்ன சொன்னாரு, கம்பன் எல்லா பாட்டையும் எழுதிக்கிட்டே போறான், முதலடியில இருந்து கடைசி அடி வரைக்கும் கதையை தொடர்ச்சியா எழுதிக்கிட்டே போறான். கம்பனுக்கு இப்படி தோணி இருக்கும் அப்படின்னு ஐயா நினைக்கிறார். என்ன தோணி இருக்கும் அப்படின்னா, சில ஈற்றடிகளை அவன் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிடறான். இந்த ஈற்றடிகளை எங்கேயாவது பயன்படுத்தணும் அப்படின்னு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிடறான். அப்புறம் கதை சூழல் அதற்கு ஏற்றாற் போல வரும் பொழுது அந்த ஈற்றடிக்கு தகுந்தாற் போல முதல் 3 அடிகளை எழுதி அந்த ஈற்றடியை பயன்படுத்துகின்றான். அப்படி பயன்படுத்தப்பட்ட பாடல்களில் ஒன்று இந்த பாடல் அப்படின்னு ராமாயணமூர்த்தி ஐயா அவர்கள், நம்முடைய ராமாயண பேராளி ஐயா அவர்கள் கருதுகின்றார்கள். அப்படி ஒரு உன்னதமான பாடல். இப்போ சிந்தை சீதை 2 ஒன்னாயிருச்சு, வேறு ஒன்னையும் அவனால நினைக்க முடியல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம் அழிகின்றது. மனம் அழிகின்றது. இந்த பாட்டுல மனம் என்ற சொல்லிலிருந்து மனம் உள்ளவன் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மனத்தின் அழிவு ஆரம்பிக்கும் பொழுது இந்த காம இச்சை கொண்ட மனிதனின் அழிவு அங்கு தொடங்குகின்றது. அதைத்தான் அந்த ஈற்றடியில் அவன் வைக்கிறான். காமத்தை கடக்க முடியாது, மூழ்கி போவார்கள், அதிலேயே மூழ்கி போய் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த காமத்தை இந்த இடத்துல மட்டும் இப்படி சொல்றானா அப்படின்னு கேட்டா, காப்பியம் முழுக்க பல இடங்கள்ல வலியுறுத்துறான், ஈற்றடிகள்லையும் பல இடங்கள்ல வலியுறுத்துறான். நாட்டுப்படலத்துல சொல்றான், அங்க பொதுவா பேசுறான். பெண்கள் பால் வைத்த நேயம் பிழைப்பரோ சிறியர் பெற்றால், கல்வி அறிவு இல்லாதவர்கள் சாமானிய மனிதர்கள் காமத்தை அடைந்தார்கள் என்றால், பெண்கள் பால் நேயம் வைத்தார்கள் என்றால் பிழைப்பார்களா என்று கேட்கின்றார். ஆனா அப்படி ஆரம்பித்தவன் கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில எங்க நிக்கிறான்? கற்றவர்களும் காமத்தால் அழிவார்கள் சொல்றாங்க. சாதாரண மனிதர்கள், கல்லாதவர்கள் காமத்தால் அழிவது போல
கற்றவர்களும் காமத்தால் அழிவார்கள் அப்படின்னு சொல்றான். கற்றனர் ஞானமின்றல். ஏன் அந்த கல்வி ஞானமாக மாறாவிட்டால் அவர்களும் காமத்தால் அழிவார்கள். அப்ப கல்வி இங்க விஷயம் இல்லை, கல்வியால் பெறக்கூடிய ஞானம்தான் விஷயம் அப்படின்னு நம்மை புரிய வைக்கிறான். சரி, அப்ப ஞானிகள் அழிய மாட்டார்களா அப்படின்னு கேட்டா, நீர் விளையாட்டு படலத்துல ஒரு பாட்டுல ஒரு ஈற்றடி வைக்கிறான், வீறு சேர் முலை மாதரை வெல்வரோன்னு. அதுக்கு முன்னாடி உள்ள வரியில என்ன வைக்கிறான்னா, ஊறு ஞானத்து உயர்ந்தவர் ஆயினும் அப்படின்னு வைக்கிறான். வச்சு வீறு சேர் முலை மாதரை வெல்வரோ வைக்கிறான். அப்ப ஞானம் உள்ளவர்களும் அழிஞ்சு போவாங்க அப்படின்னா வேறு என்னதான் வழி அப்படின்னு ஒரு எண்ணத்திற்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கின்றான். இப்ப இந்த சூர்பனகை சூழ்ச்சி படலத்திலேயே ராவணனை வைத்தே இதற்கும் நமக்கு ஒரு வழியை கம்பன் காட்டுகின்றான். என்ன வழி அப்படின்னு கேட்டா, இந்த கல்வி அறிவாக மாறி, அறிவு ஒழுக்கமாக மாறி, அந்த ஒழுக்கம் ஞானமாக மாறினா நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற வழிதான் அது. என்ன சொல்றான் கம்பன், கூலத்து ஆர் உலகமெல்லாம் குளிர்பொடு வெதுப்பும் நீங்க, நீளத்து ஆர் அரக்கன் மேனி நெய்யின்றி எரிந்ததன்றே, காலத்தால் வருவது ஒன்றோ காமத்தால் கனலும் வெந்தி. ஈற்றடி வருது, சீலத்தால் அபிவது அன்றி செய்யத்தான் ஆவது உண்டோ. அப்போ இந்த காமத்தை அழிக்க வேண்டும் என்றால் நாம் சீலத்தை கடைபிடிக்க வேண்டும், ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஒழுக்கத்தை வலியுறுத்துவதையும் அங்கங்க சொல்றான் கம்பன். ராமன், லட்சுமணன், சீதை 3 பேரும் காட்டுக்கு போகும்போது காட்டினுடைய வெம்மையை சீதையினுடைய பாதங்கள் தாங்கா அப்படின்னு சொல்லிதான் ராமன் அவளை கூட்டிட்டு போக மறுக்கிறான். ஆனாலும் அவ கூட வந்துடுறான். நின் பிரிவினோ சுடுமோ பெருங்காடுன்னு சொல்லி கூட வந்துடுறான். அங்க பாலை நிலத்தை பார்த்த உடனே இவன் ராமன் அதை நினைச்சு பார்க்கறான். ஐயோ, இவள் இந்த பாலையை எப்படி கடப்பாள் அப்படின்னு அவன் நினைச்சு பார்த்த உடனே அங்க புறச்சூழ்நிலை மாறுதான். மாறி அந்த பாலைவனம் சோலைவனமா மாறுது. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, சீலம் அன்றியும் செய்தவம் வேறும் ஒன்று உலகோ அப்படின்னு கேட்கிறான். ஒழுக்கத்தை வலியுறுத்துறான். இந்த ஈற்றடியின் மூலமாக ஒழுக்கத்தை வலியுறுத்துறான். அப்போ இந்த ஒழுக்கம் இருந்தா அது உங்களுக்கு புறச்சூழ்நிலை, உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத, நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாத புறச்சூழலையே மாற்றும் என்றால், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நம்முடைய உள்சூழல், அகச்சூழல், மனச்சூழலை மாற்ற முடியாதா அப்படிங்கிற வழியை கம்பன் காட்டுகிறான். அப்போ சீலத்தால் அபிவது அன்றி செய்யத்தான் ஆவது உண்டோ அப்படிங்கிறதையும், சீலம் அன்றியும் செய்தமும் வேறும் ஒன்று உளதோ, இந்த 2 வரியை நம்ம கடைபிடித்தால் ஞானம் அடைந்து காமத்தை கடந்து விடலாம் அப்படிங்கிற வழியை கம்பன் இந்த ஈற்றடிகளை தொகுத்து பார்ப்பதன் வழியாக நமக்கு காட்டுகின்றான். சரி, இப்போ பிறன்மனை நோக்காத பேராண்மைன்னு நம்ம சொல்றோம், அப்படித்தானே? ராவணன் ஆற்றல் வாய்ந்தவன், ஐயா சொன்னாங்க ஏற்கனவே. அந்த ராவணன் இறந்து கிடக்கும்போது அவனுடைய ஆற்றலை எல்லாம் கம்பன் தொகுத்து பேசுகின்றான். ஆற்றல் வாய்ந்தவன், அப்போ அவனும் பேராண்மை மிக்கவன் தான். இந்த ஒரு குற்றம் அவன்கிட்ட இருக்குது. இந்த ஆண்மைக்கு பேர் என்ன வைக்கிறது? குறள் என்ன சொல்லுது? பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோருக்கு அரண் ஒன்றோ ஆன்ற ஒழுக்கு. அது அரண் மட்டும் இல்ல, ஒழுக்கமும் கூடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பேராண்மைன்னு பேர் வச்சுட்டாங்க இதுக்கு. அதற்கு எதிரான இந்த ராவணனுடைய நிலைமைக்கு என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னு கேட்டா, அந்த ஆண்மைக்கு ஒரு பெயரை கம்பன் நமக்கு முன்மொழிகின்றான் ஒரு ஈற்றடியில. எங்க அப்படின்னா, பிணி வீட்டு படலத்துல அனுமன் ராவணன் முன்னாடி நின்று அறிவுரை சொல்றான். அறிவுரை சொல்லும் பொழுது இந்த ராவணனுடைய ஆண்மை என்ன ஆண்மை அப்படின்னு சொல்றான். இச்சை தன்மையினில் பிறர் இல்லினை நச்சி நாளும் நகை உற நான் இளன் பச்சை மேனி புலர்ந்து பழி படுவும் கொச்சை ஆண்மையும் சீர்மையில் கூடுமோ அப்படின்னு கேட்கிறான். இந்த ஈற்றடி கொச்சை ஆண்மையும் சீர்மையில் கூடுமோ. அப்போ பிறன் மனைவி மேல ஆசைப்பட்டு அதனால் வருகின்ற பழியை பொருட்படுத்தாமல் அந்த மேனி உலர்ந்து போகின்ற அந்த காம வெந்திக்கு ஆளாகின்றவனுடைய ஆண்மை எப்பேற்பட்ட ஆண்மையாக இருந்தாலும் அது கொச்சை ஆண்மை என்று கம்பன் இந்த ஈற்றடியில காட்டுறான். கொச்சை ஆண்மையும் சீர்மையில் கூடுமோ அப்படின்னு பேசுறான். சில தொடர்களே தனிப்பட்ட முறையில் அழகா இருக்கும். அப்படி சில தொடர்கள் ஐயா சொன்னாங்களா, அண்ணலும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த மாதிரி சில தொடர்கள், எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார், இது மாதிரி சில தொடர்களே நயமான தொடர்களா இருக்கும். அப்படி ஒரு ஒப்பற்ற தொடர், நின் பிரிவினும் சுடுமோ
பெருங்காடு என்ற தொடர். இந்த இந்த பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்கின்ற தொடர் கம்பன் மட்டும் பயன்படுத்தின தொடர் இல்லை. இது காலம் காலமாக அகத்துறை பாடல்கள்ல இருக்கக்கூடிய தொடர். எப்பவுமே தலைவியும் தலைவனும் பிரிவதை தலைவனும் தலைவியும் மட்டுமில்லை, தோழியும் விரும்பியதில்லை. எப்பவுமே தோழி கூற்று என்பது தலைவி கூற்று தானே, தோழி தலைவிக்காக மட்டும்தானே பேசுறார். அதனால தலைவி தோழியும் கூட விரும்பியது இல்லை. குறுந்தொகையில ஒரு பாட்டு, இந்த பாட்டுல தோழி அதை தான் சொல்றா. பாலை நிலம் சுடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறியே, அந்த பாலை நிலம் சுடுமா? அந்த பாலை நிலத்தை விட தனிமையா இருக்கின்ற இந்த வீடு தலைவிக்கு இனிமையானதாக இருக்குமா? அவளை நீ கூட்டிட்டு போகத்தான் வேணும் அப்படின்னு தோழி தலைவனுக்கு சொல்வதாக ஒரு பாட்டு இருக்கு. குறுந்தொகையில 124வது பாட்டு. உமனர் சேர்ந்து கழிந்த மருங்கின் அகன்றலை ஊர் பாழ்த்தன்ன ஓமயம் 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 பெருங்காடு இன்னா வென்றிராயின் இனியவோ பெருமை தமியோர்க்கு மனையே. தனித்திருக்கக்கூடிய தலைவிக்கு இந்த வீடு பாலையை விட கொடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றா. இப்ப இதுல இருந்து இப்ப கம்பன் வாக்கினாலையும் சரி, குறுந்தொகை வாக்கினாலையும் சரி, இந்த நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்கின்ற ஈற்றடி, இந்த கம்பன் கொடுத்த ஈற்றடியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாலை நிலத்தை விட பாலை திணை வெம்மையா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பிரிவு தலைவனையும் சரி தலைவியும் சரி சுடும் அப்படிங்கிறது இதுல இருக்கு. அது மாதிரி இன்னொரு தொடர், இது அனும படலத்துல வருது. அனுமன் ராமன் முன்னாடி நிற்கிறான். நீ யாருன்னு கேட்கிறான் ராமன். தன்னை அனுமன் அறிமுகப்படுத்திக்கிறான். அனுமன் அறிமுகப்படுத்தின பாட்டுக்கு நம்ம பின்னாடி வருவோம். அந்த அறிமுகத்தை கேட்ட உடனே ராமன் பேசுகின்றான். என்ன பேசுறான்? லக்வனை பார்த்து, இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்றன்றே, யார்கொள் இச்சொல்லின் செல்வன் வில்லார் தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவளானோ அப்படின்னு கேட்கிறான். இப்போ இந்த ஈற்றடியில ஒரு செய்தி இருக்கு. அது போக உள்ள இருக்கிற சில அந்த 2வது அடி 3வது அடி இன்னொரு ஈற்றடியை நமக்கு ஞாபகப்படுத்துது. இப்போ முதல்ல நம்ம இந்த பாட்டில் உள்ள ஈற்றடியை பார்க்குறோம். வில்லார் தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவளானோ அப்படின்னு ராமன் கேட்கிறான். பொதுவாக அந்த முப்பெரும் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவனை நம்ம சொல்லும் போது 3ஐயும் சேர்த்து சொல்வது மரபு, அல்லது ஒன்றை சொல்வது மரபு. 2 விட்டுட்டு 1 சொல்லுவோம். ஆனா 1 விட்டுட்டு 2 சொல்ற மரபு கிடையாது. இங்க புதுமையா அவன் என்ன செய்யறான்? பிரம்மாவோ சிவனோன்னு கேட்கிறான் ராமன். விஷ்ணுவை இங்க விட்டுட்டான். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ராமன் மனிதனாக அவதாரம் எடுத்து தன்னுடைய அவதாரம் தெரியாமல், அவதார மகிமை தெரியாமல், மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாகவே அழுது மனிதனாகவே சிரித்து மனிதனாகவே விளையாடினாலும் கூட தன்னை அறியாமல் தன்னுடைய அவதார மகிமையை காட்டிக்கொள்கின்ற இடமாக இது இருக்குது. ஏன்னா இந்த 2 பேரை சொல்றான், விஷ்ணுவை சொல்ல விட்டுட்டான். ஏன்னா அவன் தானே விஷ்ணு. அவன் தானே இங்க நிற்கும் பொழுது எதிரில் நிற்க முடியாது அப்படிங்கிறதுனால அவனை பார்த்து தன்னை தவிர்த்து இவனோ அவனோ என்று மட்டும் கேட்கின்றான். அப்போ தன்னுடைய அவதார ரகசியத்தை தன்னை அறியாமல் ராமன் வெளிப்படுத்திய இடமாக இந்த ஈற்றடி அமைகின்றது. வில்லார் தோல் இளைய வீர விரிஞ்சனோ விடைவளானோ அப்படின்னு வருது. இப்ப இந்த 2வது அடியில வருது, கல்லாத கலையும் வேத கடலுமே. இவன் கல்லாத கலைகளும் வேத கடலும் உலகத்துல எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற காட்சி நமக்கு தெரிகின்றது. எதனால தெரியுது? இவனுடைய சொல்லாலே தெரிகின்றது அப்படின்னு ராமன் பேசுகின்றான். அப்போ இவனுடைய சொல்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டான் ராமன்? அவன்கிட்ட ஒண்ணுமே பேசலையே அனுமன். தான் யார் என்பதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறான், வேற எதுவும் பேசல. அப்ப அதுல இருந்து இவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு கேட்டா, அனுமன் என்ன சொல்றான்? மஞ்சு என திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சு என தகையவாகி நளிர் இரும் பணிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ண யான் காட்டின் வேந்தற்கு ஈற்றடி அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் அப்படின்னு சொல்றான். இப்போ
தந்தை பெயரை சொல்லி நம்மை அறிமுகப்படுத்துவது மரபு, நம்ம தந்தை வழி சமூகம். தாய் பெயரை சொல்லுகின்ற மரபு நம்மகிட்ட கிடையாது. ஆனா இவன் என்ன சொல்றான், காட்டின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன்னு தாயின் பெயரையும் சொல்றான். இப்போ இந்த யஜுர் வேதத்துல ஒரு ஸ்லோகன் வருது, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இப்போ மாதாவையும் பிதாவையும் தெய்வமாக மதிக்கின்ற ஒருவன் தான் தந்தை பெயரையும் தாய் பெயரையும் சொல்லி தன்னை அறிமுகம் செய்து கொள்வான். அதனால இவன் வேதத்தை கற்ற பண்டிதனாக இருக்கின்றான் அப்படின்னு ராமன் அந்த அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமன் என்பேன் அப்படிங்கிற அந்த ஈற்றடியை வைத்து அந்த அனுமனுடைய கல்வி அறிவை அளவிடுகின்றான் ராமன். அப்போ இந்த ஈற்றடி அவனுக்கு துணை செய்கின்றது. இப்போ ராமன் எப்படி கண்டுபிடிச்சான்? இது யஜுர்வேதத்தில் இருக்கு. இவன் வேதத்தை படிச்சிருக்கான்னா அப்போ வேதத்தில் உள்ள விஷயம் ராமனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்படிதானே? வேதத்தில் உள்ள விஷயம் அவனுக்கு தெரிஞ்சாதான் அவனால இதை கண்டுபிடிக்க முடியும். இதற்கு விடைய கம்பன் எங்க வச்சிருக்கிறான் அப்படின்னு கேட்டா, அதை இன்னொரு ஈற்றடியில வச்சிருக்கிறான் கம்பன். ராமனும் வேதம் கற்றவன், எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவன், வேதம் கற்றவன் இல்லை, எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான். எங்க சொல்றான் அப்படின்னு கேட்டா, நகர் நீங்கு படலத்துல சொல்றான். நகர் நீங்கு படலத்துல லக்குவன் ராமன் வனவாசம் போகக்கூடாது, அவன் தான் ஆட்சி புரியணும், கைகேயினுடைய திட்டத்தை செயல்படுத்த நான் விடமாட்டேன் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றான். அப்போ அவனை எவ்வளவோ சொல்லி அமைதிப்படுத்தி பார்க்கறான், கேட்கலன்னு உடனே இவன் சொல்றான், தந்தை சொன்ன கட்டளையை நான் மீறமாட்டேன், எனக்கு தந்தை சொல்தான் மந்திரம், நான் அதை மீறமாட்டேன், ஏன் சொல்ல நீ மீறினா அதனால உனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு ராமன் சொல்கின்றான். சொன்ன உடனே லக்குவன் அமைதியாகின்றான். அந்த பாட்டு, நன் சொற்கள் தந்து ஆண்டு எனை நாளும் வளர்த்த தாதை தன் சொல் கடந்து எற்கு அரசாள்வது தக்கதன்றால், என் சொல் கடந்தால் உனக்கு யாது உள்ளது ஈனம் என்றான். யார் சொன்னா? தென் சொல் கடந்தான் வடசொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான் அப்படின்னு ஒரு அடைமொழியை ராமனுக்கு கொடுத்து கம்பன் தூக்கி பிடிக்கின்றான். அப்போ தென் சொல்லான தமிழிலும் வடமொழியான சமஸ்கிருதத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை சாஸ்திரங்களையும் படித்து கரை கண்டவன் ராமன் அப்படிங்கிற தொடரை இங்க வைக்கிறான். இப்போ இந்த முதல் இரண்டடி, நன் சொற்கள் தந்து ஆண்டு எனை நாளும் வளர்த்த தாதை தன் சொல் கடந்து எற்கு அரசு ஆள்வது தக்கதென்றால், இந்த ரெண்டு தொடரையும் வைத்து இந்த ஈற்றடியையும் வைத்து ஒரு நயத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்காரங்க போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டா, ராமன் தென் சொல்லும் வட சொல்லம் கடந்தான் ஆயினும் தந்தை சொல் கடக்க அஞ்சினான் என்பது இதில் உள்ள குறிப்பு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது இந்த ஈற்றடியின் சிறப்பு. இப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஈற்றடி, தென் சொல் கடந்தான் வடசொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான் அப்படின்னு. இப்ப இன்னொரு ஈற்றடி அரசியல் படலத்துல வருது. அந்த அரசியல் படலத்துல வரக்கூடிய ஈற்றடி என்ன அப்படின்னு கேட்டா, எப்படி ஆட்சி செய்கின்றான் தசரதன் அப்படின்னு கேட்டா, அந்த நாட்டில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் உடம்பாக இருந்து இந்த நாட்டை காக்கின்றான் அப்படின்னு சொல்றான். வைரவான் பூன் அணி மடங்கள் மொயம்பினான் உயிரெல்லாம் தன் உயிர் ஒக்க ஓங்கலால் செயிரிலா உலகனில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான் அப்படின்னு பேசினான். உயிரெல்லாம் உறைவது ஓர் உடம்பும் ஆயினான் அப்படிங்கிறது அந்த ஈற்றடி. பொதுவா இந்த புறநானூற்றுல ஒரு பாட்டு உண்டு, நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். மன்னன் உயிர் மக்கள் உடல் அப்படிங்கிறது தான் முன்னாடி கொள்கையா இருந்திருக்குது புறநானூற்று காலத்துல. கம்பன் இங்கே அதை மாற்றி அமைக்கிறான். இல்லை, மன்னன் உயிர் இல்லை, மக்கள் தான் உயிர், மன்னன் உடல் தான் அப்படின்னு தன்னுடைய கற்பனையினால ஒரு புதுமையாக இதை மாற்றி அமைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கம்பன் இந்த புதுமையை கம்பன் செய்யலை. கம்பனுக்கு முன்னாலே மணிமேகலையிலேயே இந்த புதுமை செய்யப்பட்டு விட்டது. மணிமேகலையில துயில் எழுப்பிய காதையில ஒரு தொடர் வருது, மண்ணுயிர் எல்லாம் மண்ணாள் வேந்தன் தன்னுயிர் என்னும் தகுதியின்றாகும் அப்படிங்கிற தொடர்ல அங்க ஏற்கனவே சொல்றாங்க, உயிர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் உயிராக இருக்கின்றார்கள், மன்னன் உடம்பாக இருக்கின்றான் அப்படின்னு மணிமேகலை சொன்ன அந்த புதுமையை வாங்கி அதை அப்படியே ஆமோதித்து கம்பன் இந்த புதுமையை சொல்றான். இது மட்டும் இல்லை, இந்த தொடர்ல உயிர் வெளியே தெரியாது யாருக்கும். இந்த உயிருக்கு அடையாளமாக இருப்பது உடல்.
அப்போ அந்த அயோத்தி நகரத்தின் தனி அடையாளமாக உடலாக இவன் ஒருவனே இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த தொடர்ல இருக்குது. அது போக உரையாசிரிய சக்கரவர்த்தி வைமுகோ எழுதுறாரு, ஊழிக்காலத்தில் உயிர்களை தன் உதரத்துள் வைத்து காக்கும் பெருமாள் போல இவன் காப்பதனால் இப்படி சொன்னான் என்றும் சொல்லலாம் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ அப்படி அந்த கோணத்துல பார்த்தால் ஜீவாத்மாக்கள் சென்று சேரும் பரமாத்மாவாக மன்னனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மரபு, ஏற்கனவே இருந்த மரபு, புறநானூற்று காலத்தில் இருந்த மரபை இங்க மாற்றி அமைத்தான் நம்ம பேசுறோம். ஆனா இன்னொரு மரபு, மன்னனை திருமாலின் அம்சமாக பார்க்கின்ற மரபு நம்ம இந்திய நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்குது. மன்னனை இறைவனாக பார்க்கின்ற மரபு இருக்குது. அதற்கேற்றாற் போலையும் இந்த ஈற்றடி அமைந்திருப்பதாக வைமுகோ நமக்கு காட்டுகின்றார். அதனால கம்பன் ஒரு மரபை மீறினாலும் இன்னொரு மரபை காத்து புதுமையை செய்கின்றான். எப்படி வாய்மையும் மரபையும் தசரதனை காத்தானோ அது மாதிரி மரபை காத்து ஒரு புதுமையை கம்பன் இங்க செய்கின்றான். இப்போ அடுத்த தொடர் கங்கை படலத்தில் வரக்கூடிய தொடர், எல்லாருக்கும் தெரிஞ்ச தொடர் இது. வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் ஐயோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான் அப்படிங்கிற தொடர். அது நிறைய பேசிட்டாங்க. ஆனா அந்த அழியா அழகு அப்படிங்கிற சொல்லும் ஐயோ என்கின்ற வியப்பு சொல்லும் கம்பனிடம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்து பெருமானை பாடுறார். திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்து பெருமானை பாடுகின்றார். அந்த பாட்டில இருந்து அவருடைய அடியொற்றி இந்த வரியை கம்பன் போடுகின்றார். திருப்பானாழ்வார் பரமபக்தர், ஆழ்வார்கள் எல்லாருமே பரமபக்தர்கள். எப்படியாவது இறைவனை பாடி முழுசா சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இறைவனை சொல்லால முழுசா யாராலையும் சொல்ல முடியாது. கம்பன் இங்க அப்படித்தான் திணறான், திருப்பானாழ்வாரும் அப்படித்தான் திணறாரு. கடவுளை உணர முடியுமே தவிர சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாரு, ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமா மணி ஆரமும் முத்து தாமமும் முடிவு இல்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படின்னு பாடுறாரு. இப்ப இவரும் வர்ணிக்க தொடங்கி எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஐயோ நிறை கொண்டது அப்படின்னு சொல்றாரு. கம்பனும் வர்ணிக்க தொடங்கி எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஐயோ அப்படின்னு சொல்றான். முடிவு இல்லதோர் அழகு அப்படின்னு திருப்பானாழ்வார் பாடுகின்றார். அதையே வாங்கி கம்பன் அழியா அழகு என்று பாடுகின்றான், அழியா அழகுடையான். இப்போ இதோடு இணையாக வைத்து பார்க்கக்கூடிய இன்னொரு தொடர், அது என்ன தொடர் அப்படின்னு கேட்டா, மறுபடியும் நகர்நீங்க படலத்துல லக்குவனை சமாதானப்படுத்தும் போது, லக்குவன் அயோத்தியில இருக்கணும் அப்படின்னு ராமன் சொன்னான்னா அது ஒரு காரணம் வேணும்ல. அவன் என்ன சொல்றான், நம்முடைய அன்னையரும் தந்தையும் முன்ன மாதிரி இல்லை, கஷ்டப்படுறாங்க, வருத்தத்தில் இருக்கிறாங்க, துயர்ல இருக்கிறாங்க. இந்த துயருக்கு மேலாக என்னையும் பிரிய போறாங்க. என்னை போல என்னை ஈடுகட்டுவதற்கு ஒருத்தன் இங்க இருக்கணும், என்னை ஈடுகட்டுவதற்கு எனக்கு இணையாக இருக்கத்தக்கவன் நீதான் அப்படின்னு ஒரு பாட்டை கம்பன் ராமன் சொல்றான். அன்னையர் அனைவரும் ஆழிவேந்தனும் உன்னையர் அல்லர் வெந்துயரின் மூழ்கினர் என்னையும் பிரிந்தனர் இடர் உறாவகை உன்னை நீ என் பொருட்டு உதவுவாய் அப்படின்னு சொல்றான் என்றான். அப்படிங்கிறது அந்த உன்னை நீ என் பொருட்டு உதவுவாய் என்றான் அப்படிங்கிறது ஈற்றடி. இப்போ இந்த தொடர்ல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா, கம்பன் அங்க கடவுளை சொல்ல முடியாம தவித்தது போல இப்ப இங்க வைமுகோ என்ன செய்யறாரு, அவர் ஒவ்வொரு வரிக்கும் எவ்வளவோ விளக்கம் எழுதக்கூடிய உரையாசிரிய சக்கரவர்த்தி ஒரு வரி மட்டும் இந்த தொடருக்கு எழுதுறாரு. ஈற்றடியின் அழகு சொல்லும் தரமன்று அப்படின்னு எழுதிட்டு போயிட்டார். இப்போ இத சரி சொல்லும் தரமன்று அப்படின்னா நம்ம வாசகர்கள் அதுல இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் விட்டுட்டு போயிட்டார். நீ ஏன் தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு. நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போது முயற்சி பண்ணும் பொழுது இந்த உதவுவாய் அப்படின்னு சொல்றான், என் பொருட்டு உதவுவாய்ன்னு ராமன் சொல்றான். இந்த உதவி அப்படிங்கிற தொடரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, உதவிங்கிறது சாதாரண சொல்லாக இருந்தாலும் செயற்கரிய செய்வதைத்தான் உதவின்னு பல இடங்கள்ல பலரும் பேசுகின்றார்கள், பல இலக்கிய சித்தர்களும் பேசுகிறார்கள். கம்பனும் அப்படித்தான் பல இடங்கள்ல பேசுறான். இப்ப என் பொருட்டு உதவுவாய்னா என்ன உதவி பண்றது, ராமனை பிரிந்திருக்கக்கூடியதே ஒரு செயற்கரிய செயல் தான். அந்த உதவியைத்தான் இப்ப லக்குவனை செய்ய சொல்லி அவன் கேட்கிறான்.
இந்த உதவிங்கிற சொல்ல கம்பன் எங்கெங்கெல்லாம் செயற்கரிய செயலுக்காக பயன்படுத்தினா அப்படின்னு பார்த்தா, தசரதன் முதல்ல அரசாட்சியை கொடுக்கும்போது இதே சொல்லைத்தான் சொல்கின்றான். இந்த இந்த அரசாட்சியை துறந்து நான் போகணும், போய் என்ன செய்யணும், உய்யல் ஆவது ஓர் நெறி புக உதவிட வேண்டும் அப்படின்னு தான் ராமன்ட்ட உதவி செய்ய சொல்லி கேட்கிறான். அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுக்குறான் ராமன். சாப விமோசனம் கொடுத்து அகலிகையை தன் கணவரோடு அவன் சேர்த்து வைக்கும் பொழுது கம்பனுடைய கவிக்கூற்றாக ஒன்று சொல்றான் கம்பன். தீது இலா உதவி செய்த சேவடி கரிய செம்மல் அப்படிங்கிறான். இங்கேயும் இந்த உதவி அப்படிங்கிற சொல்லை ஒரு செயற்கரிய செயலுக்காக கம்பன் பயன்படுத்துகின்றான். வாலி தன்னுடைய அந்த ராமனுடைய அம்பினாலே வீழ்ந்து கிடக்கும் பொழுது அவன் பேசுறான், மற்ற இனி உதவி உண்டோ அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்குது. உதவி என்ன உதவி செஞ்சான், யார் செஞ்சா, சுக்ரீவன் செஞ்சான். என்ன உதவி செஞ்சான், வெட்டரசு எய்தி எம்பி வீட்டரசு எனக்கு விட்டான். இது ஈற்றடி. வெட்டரசு எய்தி எம்பி வீட்டரசு எனக்கு விட்டான், இப்படி ஒரு உதவி அவன் செய்யறான். சீதை, அனுமன் சீதை முன்னாடி போய் நிற்கும் போது ராமநாமத்தை சொல்கின்றான். சொன்ன உடனே அவன் அரக்கனா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, குரங்கா இருந்தாலும் பரவாயில்ல, எம்பிரான் நாமம் சொன்னான், சொல்லி எனக்கு உயிரை தந்தான் அப்படின்னு பேசுறா. அந்த பாட்டோட ஈற்றடியும் உதவியைத்தான் சொல்லுது. உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர், இதின் உதவி உண்டோ அப்படின்னு சீதை பேசுகின்றான். வீடனன் அடைக்கலத்துக்காக ராமன்ட்ட சேர்றான். சேரும் பொழுது ராவணனை பத்தி அவன் பேசும்போது சொல்றான், இந்த மாதிரி அடைக்கலம் போகணும்னா எனக்கு யார் செஞ்ச புண்ணியமோ நம்ம சொல்லுவோம். அவன் சொல்றான், எங்க அண்ணன் செஞ்ச உதவிடா எனக்கு இது. அவன் இதை செய்யலைன்னா நான் என்னை துரத்தி விடலைன்னு நாங்க சேர்ந்திருக்க முடியுமா அப்படின்னு என்ன சொல்றான், எம்முனார் எனக்கு செய்த உதவி என்று ஏம்பலுற்றான். இது ஒரு ஈற்றடி உதவி. இன்னொரு ஈற்றடியில உதவி அது எங்க வருதுன்னா கடைசியில வருது, விடை கொடுத்த படலத்துல. ராமன் சொல்றான் அனுமனை பார்த்து, போர் உதவிய தின்தோளாய் பொருந்துற புல்லுகன்னு. இப்படி அனுமன் செயற்கரிய செய்து ஒரு போரையே கொண்டு சீதையை மீட்பதற்கு காரணமாக இருந்தான். அதனால போர் உதவிய தின்தோளாய் அப்படின்னு பேசுறான். இந்த இது ஈற்றடிகள்ல மட்டுமே இந்த உதவிகளை பற்றி பேசக்கூடிய இந்த செயற்கரிய செயல்களை தொகுத்திருக்கிறோம். இந்த இந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது இந்த உன்னை நீ என் பொருட்டு உதவுவாய் அப்படிங்கிற தொடரோட அழகு படிப்படியாக ஐயா சொன்னது போல படியேற்றம் ஒவ்வொரு படியாக ஏறி உச்சில போய் நிற்பதை நாம் காண முடிகின்றது. வைமூக்குவின் அந்த தொடர், சொல்லும் தரமன்று என்ற தொடர் நம் நெஞ்சில் நிலைத்து நிற்குது. இப்போ கதாபாத்திரத்தின் தன்மைகளை விளக்குகின்ற மாதிரி சில ஈற்றடிகள் வருது. கதாபாத்திரத்தின் தன்மையை மேலும் விளக்கமுறை செய்வது அது மாதிரி. கோசலை ராமனை பெற்றாள், வளர்த்தவள் கைகேயி. தாயை போல பிள்ளை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. தாயின் குணம் மகன்கிட்ட இருக்கணும். பெற்றவள் குணம் இருக்குமா, வளர்த்தவள் குணம் இருக்குமா அப்படின்னா வளர்த்தவள் குணம் இருக்கும். ஏன்னா நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு நிலை தான். அதனால வளர்த்தவ குணம் இருக்கணும் ராமன்ட்ட. கைகேயிக்கும் ராமனுக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா பல இடங்கள்ல இருந்திருக்கலாம், கம்பன் சொல்லியிருக்கலாம். ஈற்றடியில ஒரு இடத்துல சொல்றான். என்ன அப்படின்னு கேட்டா, தசரதன் இறந்து போனாங்கிற செய்தியை பரதன் சொல்ல கேட்ட உடனே ராமன் அழுகின்றான். அழும்போது அவன் முதல் சொல்கின்ற அந்த பாட்டோட ஈற்றடி என்ன வருது, அந்தோ இனி வாய்மைக்கு யார் உளரே மற்று அப்படிங்கிறான். இந்த ஈற்றடியில் என்ன சிறப்பு அப்படின்னா, தந்தை இறந்து போனான், அன்னையர் விதவையாகி போனார்கள், மன்னன் இறந்ததுனால நாடு அனாதையாகி போனது, அன்னையர் அனாதையாகி போனார்கள், தான் அனாதையாகி போனான். ஆனா இவங்கெல்லாம் நாடு அனாதையாகி போச்சே, தான் அனாதையாகி போனமேன்னு அழல, அவன் வாய்மை அனாதையாகி போச்சேன்னு அழுகுறான். அன்றோ இனி வாய்மைக்கு யார் உளரே மற்று அப்படின்னு இவன் பேசுறான். இப்ப கைகேயி இதே மாதிரி பேசியிருக்கிறாளா அப்படின்னு கேட்டா, இந்த வரத்தை கொடுக்க, அதாவது ராமன் காட்டுக்கு போகணும், நாட்டை கொடுத்துட்றேன்றான் தசரதன். ராமன் காட்டுக்கு போகணுங்கிற வரத்தை கொடுப்பதற்கு தசரதன் தயங்குகின்றான். தயங்கும் போது இவ கேட்கிறா, நீயே தயங்கலாமா, நீ வாய்மை தவறாத மன்னனாச்சே, நீயே தயங்கலாமா அப்படின்னு கேட்கிறா. அப்படி இந்த கைகேயினோட கூற்றின் ஈற்றடி என்ன வருது, என்னே மன்னா யார் உலர் வாய்மைக்கு இனி என்றாள் அப்படின்னு ஒரு ஈற்றடி வருது. அப்போ இவள் மன்னனை நிர்பந்தப்படுத்துவதற்காக, மன்னனை பணிய வைப்பதற்காக இங்கே வாய்மையை நினைவு கூறுகின்றாள். இவன் தன்னுடைய தந்தையை, மன்னனை பெருமைப்படுத்துவதற்காக வாய்மையை நினைவு கூறுகின்றான். நோக்கம் வேறு வேறாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் தசரதனுடைய
வாய்மை மீது நம்பிக்கையும் பெருமித உணர்வும் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பொதுவான குணத்தை கம்பன் இங்க நமக்கு காட்டுறான். சரி, இன்னொரு தாயும் மகனும் நம்ம பார்ப்போம். இதே மாதிரிதான். இவ வளர்த்த அன்னை மாதிரி அவளும் ஒரு இவனை பெறாத வளர்க்காத அன்னைன்னு வச்சுக்கலாம். சீதைக்கும் அனுமனுக்கும் தாயும் மகனும் ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டா, என்னோடு வந்துரு, நம்ம போயிடலாம் அப்படின்னு கேட்கும்போது, உன்னுடைய உதவியை எதிர்பார்த்து நான் காத்திருக்கல, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றா, தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன்கிறான். அந்த ஈற்றடி வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் அப்படிங்கிறான். மகன் அது மாதிரி சிந்திச்சானா அப்படின்னு கேட்டா சிந்திச்சான். இந்த ஊர்தேடு படலத்துல ராவணனை பார்த்த உடனே கொல்லணும்னு தோணுது, கொன்றலாம்னு நினைக்கிறான், கொல்லவும் அவனால முடியும், ஆற்றல் உடையவன். ஆனா அவன் என்ன நினைக்கிறான், நானே கொல்லக்கூடாது, நானே கொன்னா ராமனுடைய வில்லுக்கு என்ன பெருமை. இவ சொன்ன மாதிரி அவனும் பேசுறான், கொற்ற போர்ச்சிலை தொழிற்கு குறை உண்டாம் என குறைந்தான். அந்த முடிவை ஏன் கைவிட்டான் அப்படின்னா, இந்த கொற்றவனாகிய ராமனுடைய அந்த வெற்றியுடைய ராமனுடைய வில்லினுடைய போர் தொழில் ஆற்றலுக்கு குறையை நாம ஏற்படுத்திடக்கூடாது, அந்த வில்லு தான் வந்து இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனானா. அப்போ இந்த தாயும் மகனும் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்னு இந்த கதாபாத்திரத்தை மேலும் விளக்கமுறை செய்கின்ற வரியாக இந்த வரிகள் இருக்கு. இப்போ அனுமன் தூதனாக போறான். முதல்ல சீதைட்டு தூதனாத்தான் போறான், ராவணன்ட்டையும் தூதனா போறான். சீதைட்டு தூதனா ராமனே அனுப்புனான். ராவணன்ட்டு தூது போக சொல்லி ராமன் சொல்லலை, தூதுவனாக தன்னைத்தானே நியமிச்சுக்கிட்டான் அனுமன். நியமித்து கொண்டவன் என்ன பண்ணான், நேரடியாக தூதனாக போய் ராவணனை சந்திக்கலை, அசோகவனத்தை அழிக்கிறான். அசோகவனத்தை அழிச்சிட்டு அவன் ஒற்றனா தான் உள்ள போறான். ஒற்றனா உள்ள போனவன் தன்னை தூதனாக நியமித்து கொண்டு அசோகவனத்தை அழிக்கிறான். அதை எதிர்க்க வந்த கிங்கரர்களை கொள்கின்றான். அப்புறம் சம்புமாலியை கொள்றான், பஞ்சசேனாதிபதிகளை கொள்றான், அக்ககுமாரனையும் கொள்றான். அதற்கப்புறம் இந்திரஜித்தை பார்த்த பிறகு, இவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தின பிறகு இந்திரஜித்தோட பிரமாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு ராவணன் முன்னாடி போய் நிற்கிறான். நின்று ராமன் அனுப்பிய தூதன் நான்னு சொல்றான். தூதன் என்றால் அறக்கரை கொன்றது ஏன் அப்படின்னு அவன் கேட்கும் பொழுது அவன் சொல்றான், உன்னை காட்டுவார் இல்லை, நான் இது பண்ணேன். இவன் கேட்கல, கேட்டா காட்டுவார் இல்லாமல் போயிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இவன் கேட்கல, கேட்காமலே தான் இவ்வளவு வேலையும் செஞ்சான். தூதனாக அவன் அங்க போய் சொன்ன செய்தி மட்டும் செய்தி இல்லை, அங்கு நிகழ்த்திய அந்த போரும் அழிவும் கூட ஒரு தூதனாக இவன் கொடுத்த செய்தி தான். அதை யார் புரிந்து கொள்ள வேண்டுமோ அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த போர்ல யார் துருப்பு சீட்டா இருப்பாங்களோ, இந்த போரை வெற்றிகரமாக கடைசி வரை யார் நடத்தினானோ அந்த இந்திரஜித்து இதை புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு அவன் அனுமனை பார்த்த உடனே சொல்றான், வெப்பு அடைகளா நெஞ்சில் சிறியதோர் விம்மல் கொண்டான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஏக்கம், ஒரு விம்மல், ஒரு பரிதவிப்பு வருது. அப்பு அடை வேலை அன்ன பெருமையா ஆற்றலோடும் ஒப்பு அடைகிறார், எல்லாம் உழந்தனர் குரங்கும் ஒன்றே எப்படை கொண்டு வெல்வது ராமன் வந்து எதிர்க்கின்றான். ராமன் வந்து உங்களை எதிர்க்கும் பொழுது எந்த படை கொண்டும் அவனை வெல்ல முடியாது, உங்களுக்கு அழிவுதான் மிஞ்சும் அப்படின்னு காட்டுவதற்காக, அதை செய்தியாக தருவதற்காக அவன் ஏற்படுத்திய அழிவுதான். தூதனாக அவன் கொடுத்த செய்திதான் இந்த அழிவே தவிர, அப்போ இங்கேயும் அவன் தூதனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டான். அந்த தூதுவாக அவன் சொன்ன செய்தி முக்கிய தளபதியான இந்திரஜித்திடம் போய் சேர்ந்து விட்டது அப்படிங்கிற செய்தியும் இந்த ஈற்றடி எப்படையை கொண்டு வெல்வது ராமன் வந்து எதிர்க்கின் அப்படின்னு இந்திரஜித்து நினைத்த இந்த ஈற்றடியின் வாயிலாக நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த தொகுத்து பொருள் காணுதல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வேறு வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஈற்றடிகளை தொகுத்து பொருள் காணுகின்ற ஒரு பாங்கையும் நம்ம இதில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 44 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 செய்திகள் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் வேகமாக சொல்லி 1 மணி நேரத்துக்குள்ள வேகமாக முடிச்சிடலாம். இப்போ முதல் பாட்டு அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு முடியுது, ஒரு ஈற்றடி. இந்த காப்பியம் அடைக்கல காப்பியம். வான்மீகியை விட அடைக்கலத்தை பெருமைப்படுத்தியவன் கம்பன். மற்ற எந்த ராமாயணத்தை விடவும் வான்மீகத்தை விடவும் அடைக்கலத்தை பெருமைப்படுத்தியவன் கம்பன். அப்போ அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு தான் அந்த சரணடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குவது போல முதல் பாடலை அமைத்து, முதல் பாடலின் ஈற்றடி அமைத்து காப்பியத்தை தொடங்குகின்றான். சரணடையலாம், கம்பனுடைய பேச்சை கேட்டு எல்லாருமே சரணடையலாம்.
ஆனா சரணடைய முன்னாடி நமக்கு என்ன தோணும், நம்ம பின்னாடி நடந்த நிகழ்ச்சியை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம சரணடைய தகுதி உள்ளவர் தானா, இறைவன் ஏற்றுக்கொள்வானா அப்படிங்கிற எண்ணம் எல்லா ஜீவாத்மாவுக்கும் அந்த சஞ்சலம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அதை எங்க வைக்கிறான் அப்படின்னா வீடனன் அடைக்கல் படலத்துல கொண்டு போய் வைக்கிறான். சுக்ரீவன் என்ன சொல்றான், செம்மையில் அறக்கரில் யாவர் சீரியோர் அப்படின்னு கேட்கிறான். அது ஒரு ஈற்றடியின் மூலமா மட்டுமே நம்ம சொல்றோம். அப்புறம் சாம்பவான் கேட்கிறான், சிற்றினத்தவருடன் செறிதல் சீரிதோ அப்படின்னு கேட்கிறான். தீது இளராய் நமக்கு அன்பு செய்வரோ, இவன் முன்னாடி இருந்தது வேற, பின்னாடி நமக்கு இவன் அன்பு செய்வானா அப்படின்னு கேட்கிறான். இந்த உலகத்தின் பொது புத்தியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரியான சஞ்சலத்தை சரணடைய போகின்ற ஜீவாத்மாவுக்கு ஏற்படுத்துவார்கள். ஆனா பரம பக்தனாகிய அனுமன் என்ன சொல்றான், அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வேண்டாம், இறைவனுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது அப்படின்னு ஒரு ஈற்றடியில சொல்றான். என்ன சொல்றான், கூவத்தின் சிறுப்பு நிலை கடல் அகிர்த்தது ஒவ்வாதோ கொற்ற வேந்தே அப்படின்னு ராமன்ட்ட பார்த்து கேட்கிறான். இவ்வளவு கேள்வி பதில்களையும் எதிர்கொண்ட ஜீவாத்மா கடைசியில கடவுள் என்ன சொல்ல போறான்னு பாக்குது. கடவுள் என்ன சொல்றான், மாருதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றின்னு ஆரம்பிக்கிறான். மற்ற இனி உரைப்பது என்னோ மாருதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றி அன்னது அன்று எனின் பிரிது ஒன்றானும் வெற்றியே பெருக தோற்க வீக வீயாது வாழ்க. இதுவரைக்கும் சொல்லிட்டான். சொல்லிட்டு என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய எண்ணம், கடவுளுடைய எண்ணம் என்னவாக இருக்கு அப்படின்னா, பற்றுதல் அன்றி உண்டோ அடைக்கலம் பகர்கின்றானை அப்படின்னு பேசினான். அப்ப எந்த சந்தேகமும் ஜீவாத்மாவுக்கு தேவையில்லை. கடவுளுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்னா, நீ இன்னைக்கு அடைக்கலம்னு சொன்னா உனக்கு அடைக்கலம் கொடுப்பதை தவிர வேறு வேலை இல்லை. இன்னொரு வரி, அதை தொடர்ந்து அவன் சொல்றான். என்ன சொல்றான், அடைந்தவருக்கு அருளானாயின் அறம் எண்ணாம் ஆண்மை எண்ணாம் அப்படிங்கிறான். இந்த ஆண்மை அப்படிங்கிறதுல வீரத்தை மட்டும் கம்பன் குறிக்கல, போராண்மை, பேராண்மை, ஊராண்மை, சான்றாண்மை முதலிய எல்லா ஆண்மைகளையும் தொகுத்து அங்க சுட்டுகின்றான். எல்லா ஆண்மைகளும் எப்போ வீணா போகும் அப்படின்னா, அடைக்கலம் என்று வந்தவனுக்கு அருளவில்லை என்றால் ஆண்மை வீணாகி போகும் அப்படிங்கிறான். அப்போ இறைவனுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா, சரணடைய வருகின்ற உயிர்களுக்கு தகுதி தேவையில்லை, ஒரே தகுதி தான் சரணடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் தகுதி அப்படிங்கிறத இறைவன் காட்டுகின்றான். அதனால தான் கம்பன் எல்லாரையும் பார்த்து காப்பியத்தின் தொடக்கத்திலேயே அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு தொடங்குறார். இப்போ தபத்தை பத்தி பல இடங்கள்ல கம்பன் பேசுகின்றான். ஈற்றடிகள் ஒரு 4-5 ஈற்றடிகளை தபத்தை பத்தி பேசுகின்ற ஈற்றடிகளை தொகுத்து பார்க்கிறோம். காட்டுக்கு போறாங்க, குகன் கேட்கிறான். குகனை சந்திக்கும் போது லக்குவன்ட்ட கேட்கிறான், காட்டுக்கு வந்த காரணம் என்னன்னு கேட்கிறான். நடந்த வரலாற்றை லக்குவன் சொல்றான். சொன்ன உடனே, என்னப்பா ராமன் தான் ஆட்சி பண்ணணும்னு எல்லாரும் தவம் இருக்கிறோம், இந்த நிலமகளுக்கு தவம் இருக்க முடியலையா அப்படின்னு கேட்கிறான். அவள் தவம் வீணா போச்சே அப்படின்னு கேட்கிறான். பெருநில கிளத்தி நோற்றும் பெற்றிலல் போலும் அப்படின்னு பேசுறான். இது ஒரு ஈற்றடி. அவ தவம் இருந்தா ராமன் தான் வரணும்னு, ஆனா கிடைக்கலையே, தவம் வீணா போச்சே அப்படின்னு பேசுறான். இதே வரலாற்றை திரும்ப பரத்வாஜன் லக்குவன் சொல்லும் பொழுது பரத்வாஜனும் இதே வார்த்தையை சொல்றான். பெற்றிலல் தவம் அந்தோ பெருநில மகள் என்றான் அப்படின்னு சொல்றான். சரி, இது தவம் பெற்றும் அடையாமல் போனவர்கள். ராமன் தவம் செய்யறான். ராமனுடைய தவக்கோலத்தை பார்த்த உடனே சூர்பனகை சொல்ற ஈற்றடி ஒண்ணு இருக்கு, தவம் செய்ய தவம் செய்த தவம் என்கின்றாள் அப்படின்னு. இவன் இங்க தவம் செய்யறதுக்கு அந்த தவம் என்ன தவம் செஞ்சிருக்கும், தவம் செய்து இவனை தவம் செய்வதற்கு அடைந்திருக்கிறது அப்படின்னு பேசுறார். அப்போ எந்த அளவுக்கு ராமனுடைய தவம் உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல தூக்கி வச்சு நமக்கு கம்பன் காட்டுறான். நம்ம இப்ப தொடர்ந்து போகும்பொழுது இதை விட வலிமையான தவம், இதை விட சிறந்த தவம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, யார் பார்க்கறா, நம்ம அனுமன் போய் சீதையை பார்க்கறான். பார்த்த உடனே அவன் என்ன சொல்றான், நங்கையர் மனத்தவம் நவிலர் பாலதோங்கிறான். என்னடா தீக்குள்ள போய் தண்ணியில மூழ்கி சோறு திங்காம தண்ணி குடிக்காம என்னடா தவம் இருக்கிறீங்க, நங்கையர் மனத்தால் பெண்கள் மனத்தால் இயற்றும் தவம், இதுல இந்த உங்க தவத்துக்கு உரைபோட காணுமா, இந்த நங்கையர் தவத்துக்கு உங்கள் தவம் உரைபோட காணுமா அப்படின்னு பேசுறான் அனுமன். நங்கையர் மனத்தவம் நவிலர் பாலதோன்னு பேசுறான். இந்த தவத்தோட ஒப்பிடும் பொழுது தவம்
செய்ய தவம் செய்த தவம் என்ன அப்படின்னு வியந்தா இல்லையா சூர்பனகை, அந்த தவத்தில் உள்ள குறைபாட்டை அடுத்த பாட்டில் அவன் சுட்டி காட்டுறான். என்ன சொல்றான்? பேன நோற்றது மனைப்பிறவி பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலால் மான நோற்று ஈண்டு இவள் இருந்தவாறு எல்லாம் காண நோற்றிலன் அவன் கமலக்கண்களால் அப்படின்னு பேசுறான். அப்போ தவம் தவமிருந்து தவம் ராமன் தவம் செய்யப்பட்டாலும் கூட அந்த தவத்திலும் ஒரு குறைபாடு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டா, சீதையினுடைய தவ கோலத்தை ராமனால் காண முடியவில்லை. அதை காண்பதற்காக ராமன் தவம் செய்யவில்லை அப்படின்னு பேசுறான். இப்போ கிட்டத்தட்ட நிறைவு செய்திக்கு வர்றோம். நிறைவு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பரமாத்மா ஜீவாத்மா எப்படி பிறந்து பரமாத்மாவை அடையுது அப்படிங்கிற படிநிலையை ஒன்று ஒன்றா நமக்கு காட்டணும். அதை கம்பன் எப்படி காட்டுறான் சில ஈற்றடிகள்ல அப்படின்னு பார்க்குறோம். ஆற்றுப்படலத்துல தொடர்ச்சியா 4 பாட்டு ஆற்றை வர்ணிக்கிறான். பாட்டுல என்ன சொல்றான்? ஒவ்வொரு நிலத்தையும் வேறு வேறு தன்மையுடையதாக மாற்றிக்கொண்டே போகின்றது. முல்லையை குறிஞ்சியாக்கி மருதத்தை முல்லையாக்கி புள்ளிய நெய்தல் தன்னை பொறு அறு மருதமாக்கி எல்லையில் பொருள்கள் எல்லாம் இடை தடுமாறும் நீரால் செல்லுறு கதிர் செல்லும் வினை என சென்றதென்றே அப்படிங்கிறான். இப்படி பிறவிகள் மாறி மாறி வருவது போல, வினையின் பயனாக பிறவிகள் மாறி மாறி வருவது போல நிலத்தை மாற்றிக்கொண்டு போகிறது ஆற்று நீர் அப்படின்னு சொல்றான். இந்த ஈற்றடி என்ன? செல்லுறு கதியில் செல்லும் வினை என சென்றதென்றே. இப்போ வினையின் தொடர்பாலே பிறவிகள் மாறி மாறி வரும். இது ஜீவாத்மாவுடைய நிலைமை, பிறப்பின் தத்துவம் இது அப்படின்னு பிறப்பை முதல்ல இந்த ஈற்றடியில கம்பன் நமக்கு சுற்றான். அடுத்த ஈற்றடி, அந்த நதி பல கால்வாய்களாக பிரிந்து பிரிந்து போய் கோசல நாட்டை வளப்படுத்துகின்றது. காத்த கால் மல்லர் வெள்ள கழிப்பறை கரங்க கைவோய் சேர்த்த நீர் திவளை பொன்னும் முத்தமும் திரையின் வீசி நீத்தம் ஆன்று அணையாகி நிமிர்ந்து பார்க்கிளிய நீண்டு கோத்த கால் ஒன்றின் ஒன்று குளம் என பிரிந்ததென்றே. இப்போ உயிர்கள் பிறக்குது. முதலடியில் என்ன சொல்லிட்டான்? உயிர்களின் பிறப்பு எப்படி நேர்கிறதுன்னு சொல்லிட்டான். இந்த பிறந்த உயிர்கள் எப்படி வாழும் இந்த பூமியில அப்படின்னு கேட்டா, சிறு சிறு இனக்குழுக்களாகவும் சிறு சிறு குளங்களாகவும் பிரிந்து பிரிந்துதான் வாழும். கோத்தகால் ஒன்றின் ஒன்று குளம் என பிரிந்ததென்றே. இந்த ஜீவாத்மாக்களும் இந்த உயிர்களும் ஒன்று ஒன்று பிரிந்து பிரிந்துதான் வாழும் அப்படின்னு அவர்களுடைய அந்த குலமுறையையும் இனமுறையையும் அந்த வாழ்க்கை முறையையும் இரண்டாவது பாட்டோட ஈற்றடியில கம்பன் சுட்டுகின்றான். இப்ப அடுத்த பாட்டுல என்ன சொல்றான்னா, இப்படி குளங்குளமா பிரிஞ்சாச்சு. பிரிந்தவர்களுக்கென்று சில கொள்கைகள், சில வாழ்வியல் முறைகள், சில சமய முறைகள், வழிபாட்டு முறைகள், கடவுள் தத்துவம் எல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். அதைத்தான் அவன் சொல்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் தத்துவம் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கடவுளை பேசுகின்றார்கள் அப்படின்னு சொல்றான். கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் ஈது என்ன தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதுறும் பரந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததென்றே அப்படின்னு பேசலாம். இப்போ இந்த குளமாக பிரிந்தவர்கள், இனமாக பிரிந்தவர்கள், சிறு சிறு குழுக்களாக வாழ்கின்ற மக்கள் அல்லது உயிர்கள் தங்களுக்கென சமயம், தங்களுக்கென கடவுள் என்று வகுத்து கொண்டு வாழ்கின்றார்கள். இந்த பிரிவுகளை அவர்கள் அந்த தங்களுக்குள் பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டது போல கடவுள் கொள்கையிலும் அவர்கள் பிரிவுகளையும் நியதிகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குலத்திற்கேற்ற வாழ்வியல் முறைகளையும் இறை தத்துவத்தையும் கம்பன் இந்த ஈற்றடியில் பேசுகின்றான். பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததென்றேன். இப்ப கடைசியா 4வது அடி, தாதுவுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போது அவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிர் என உலாயதென்றே அப்படின்னு பேசுறான். இப்படி பலவாக இவர்கள் பிரித்து வைத்திருந்தாலும் கூட இந்த அத்தனை ஜீவாத்மாக்களும் ஒரே பரமாத்மாட்ட தான் போக போகுது. இந்த அத்தனை ஜீவாத்மாக்களிலும் நிறைந்திருப்பவன் ஒரே பரமாத்மா தான் அப்படிங்கிற அந்த முக்தியில், நமக்கு அந்த உயிர்களுடைய முக்தியில் கிடைக்கின்ற இறுதி உண்மையை இந்த 4வது ஈற்றடியில கம்பன் வைக்கிறான். ஊதிய உடம்பு தோறும் உயிர் என உலாயதன்றே. இந்த பரம்பொருள் எல்லா உயிர்களிலும் ஒரே வடிவமாய் ஒரே குணமாய் நிரம்பி இருக்கின்றது அப்படிங்கிற அந்த கடவுள் தத்துவத்தை, பரம்பொருள் தத்துவத்தை இந்த ஈற்றடியில வைக்கிறான். இப்படி அடுத்தடுத்த 4 ஈற்றடிகள்ல உயிரின் பிறப்பிலிருந்து முக்தி வரை அது செல்லக்கூடிய படிநிலைகளை நாம் தொகுத்து பார்க்கின்ற வகையிலே இந்த 4 செய்யுள்களை வரிசையாக கம்பன் ஈற்றடிகளை அமைத்து பாடியிருக்கிறான். இது எப்படி இந்த 4 ஈற்றடிகளை வைக்கிறான் அப்படின்னா, இப்போ அந்த விதிக்கும் நதிக்கும் பொதுவான குணம் ஒண்ணு உண்டு.
ரெண்டுமே பின்னோக்கி போகாது. விதியும் சரி நதியும் சரி முன்னோக்கித்தான் போகும். மல்லல் பேரியாற்று நீர் வழிப்படுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படுவும். அப்போ முறை அந்த நதி நீர் போலத்தான் விதி போகுது, முன்னாலதான் போகுது. அதே போல எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும் தான் சொல்றாங்க. மேற்செல்லும் அப்படின்னா அது மேலதான் போகும், கீழே போகாது. அப்போ நதிக்கும் விதிக்கும் ஒரு பொதுவான குணம் உண்டு, ரெண்டுமே மேற்செல்லும். அப்போ இந்த விதி கொள்கையை, பிறவி கொள்கையை, பரம்பொருள் கொள்கையை நதியை வைத்தே 4 அடிகளில், 4 அடிகள்னா எப்படின்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய 4 வேதங்கள் போல, இந்த ஜீவாத்மா பிறந்து அடையத்தக்க 4 உறுதி பொருள்கள் போல 4 ஈற்றடிகளை வைத்து கம்பன் விளக்குகின்றான். இதுதான் நிறைவு செய்தி. இப்போ ஏற்கனவே தலைவர் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, நம்ம இணைச் செயலாளர் கண்ணன் அவர்கள் பேசும்போதும் சொன்னாரு, எல்லா கம்பன் கழகத்துக்கும் போவேன், நாங்க இல்லாட்டா கூட இந்த கம்பன் கழகத்துல இவர் இருப்பார் அப்படின்னு சொன்னாரு. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால நான் அந்த கம்பன் கழகத்துக்கு வந்தேன், பார்வையாளனா வந்தேன். அப்போ நான் பார்த்து வியந்த விஷயம், ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடத்துறாங்க. கூட்டம் நடத்துவதோடு மட்டுமல்லாமல் அதை ஆவணப்படுத்துகின்றார்கள். அந்த கட்டுரையை வாங்கி புத்தகமாக்கி ஆவணப்படுத்துகின்றார்கள். அப்போ வார வாரம் வகுப்பு வேற நடந்துச்சு. இப்படி ஒரு செயற்கரிய செயல் செய்கின்றார்களே, நம்ம வந்து பார்த்துட்டு போனா நல்லா இருக்குமா, நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினைச்சு சில வேலைகளை நானா கேட்டு வாங்கி செஞ்சேன். இது எப்படின்னா, கம்பன் ஒரு ஈற்றடி சொல்லுவான், அது மாதிரி பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன் ஏவல் கூவல் பணி செய்வேன் அப்படின்னு. அப்படி ஏவல் கூவல் பணி செய்வதற்காகத்தான் இங்க வந்தேன் நான். பாரதி சொன்ன மாதிரி திண்ணை வாயில் பெருக்க வந்தேன், என்னை தேசம் போற்ற தன் மந்திரி ஆக்கினான். நிறுத்துச்சோரினுக்கு ஏவல் செய்ய வந்தேன், நிகரிலா பெருஞ்செல்வம் உதவினான்ங்கிற மாதிரி இப்படி ஏவல் கூவல் பணி செய்ய பண்ணைக்கு ஒருவனாக வந்த என்னை இப்படி ஒரு பெரிய நிலைக்கு உயர்த்தியது இந்த மதுரை கம்பன் கழகம். அதனால இந்த பேச்சில சிறப்புகள் இருந்தால் அது மதுரை கம்பன் கழகத்துக்கு உரியது. ஏதாவது குறைகள் இருந்தால் பண்ணைக்கு ஒருவனாக வந்த ஏவல் கூவல் செய்வனால் இவ்வளவுதான் முடியும் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாள்.